ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தகவலோட சொல்லப் போறேன். இது வந்து அகத்தியர் ஜீவநாடி. அகத்தியர் வந்து கூட்டு பிரார்த்தனையின் மூலமாக உலக அழிவு வந்து உறுதியாயிடுச்சு அப்படின்றது பிரம்மனே எழுதிட்டாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனாலும் வந்து நாங்க எங்களுடைய கடைசி முயற்சியா இப்ப வந்து நாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதோட மனுஷங்களுக்கு வந்து தெய்வ நம்பிக்கை இதெல்லாம் சுத்தமா போறதுனால, அத உருவாக்கவும் அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ இந்த ரீசென்ட்டா நடந்த கூட்டு பிரார்த்தனை. இது பார்த்தீங்கன்னா, இது 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் தேதி திருவண்ணாமலை ஆண்டாள் சிங்காரவேலு மண்டபத்துல வாசிக்கப்பட்டது இது வந்து. இதுல நெறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் புதுசா சொல்லியிருக்கிறாங்க. அதோட பழைய ஜீவநாடியிலயும் கொஞ்சம் விஷயங்கள் வந்து அனைவரும் தெரிஞ்சுக்க கூடியதா இருக்குது. சோ அதனால இத சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தேன். இத சொல்றவர் அவர் பேரு வந்து ஜானகிராமன். அவரோட தொலைபேசி எண் வந்து 8610738411. ஆனா, அவர் நெறைய வெளிநாடு பயணம் போறதுனால நெறைய பேருக்கு லைன் கிடைக்காது. அதோட இப்ப பொது ஜீவனாடி தான் சொல்றாங்க. தனிப்பட்ட முறையில சொல்றது கிடையாது. இப்ப வந்து முக்கியமா அகத்தியர் வந்து இதுல என்ன சொல்றாரு அப்படின்றத வந்து எத வந்து கட்டாயமா மனுஷன் பின்பற்றணும். எத பின்பற்றக்கூடாது. பூமி என்ன மாதிரியான ஒரு நிலைமையில இயங்கிட்டு இருக்கு. நம்ம பூமி மேல இருக்கிறோம். நம்மள தூக்கிட்டு பூமி சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா நமக்கு ஏதாவது தெரியுதா? அது எப்படி? அப்படின்றத பத்தி நம்ம யோசிச்சிருக்கோமா? இல்ல இல்லையா? சோ அந்த மாதிரியான ரகசியங்களும் வந்து இதுல விளக்குறாங்க. சோ இப்ப வந்து ஒரு மனுஷன் வந்து எப்பவுமே நல்லத தான் நினைக்கணும் அப்படின்றத வந்து அவங்க கட்டாயமா ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. நேர்மறை எண்ணங்கள் அது பாசிட்டிவ் எனர்ஜி. அதாவது நேர்மறையா எண்ணங்கள் இருந்தா தான் சொல், செயல் வந்து நேர்மையா இருக்கும். அதையும் அவங்க சொல்றாங்க. இப்ப வந்து மென்பொருள் சாஃப்ட்வேர் இது வந்து இப்ப உலகத்துல பெருகிட்டு வருது இல்லையா? சோ இதுல அதிக நம்பிக்கை கொண்டவங்க என்ன பண்றாங்க, இறைவனை வந்து நம்புறதையே வந்து விட்டுட்டாங்க. இப்ப இதுதான் உலகம். இதுலயே எல்லாம் இருக்கு அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. அப்படி பார்க்கிறப்போ, குடும்பத்துல இருக்க பெற்றோர், உறவினர், குடும்பம் இதுல இப்ப பார்த்தீங்கன்னா, எவ்வளவு விவாகரத்துக்கள், எவ்வளவு இதுல சண்டை சச்சரவுகள் வருது. ஒரு கண நேரத்துல கொலை செய்றாங்க. இந்த மாதிரியான தீய எண்ணங்கள் எல்லாமே நெறைய பேர் பெருகிட்டு இருக்கிறத பார்க்கிறோம் இந்த காலகட்டத்துல. சோ வந்து தீய சக்தி பாதிப்பு இந்த மாரி இருக்கிறவங்க வந்து பெரியவங்க சொல்றதெல்லாம் கேட்காதனால நெறைய பேரு குடும்பங்கள் வந்து இப்ப நிம்மதியாவே இருக்க முடியல. எல்லாம் டாபிக் போயிட்டு இருக்கு. முருகப்பெருமான் கலியுக வரதன்னு சொல்றோம் இல்லையா? அவர் எதுக்காக வந்திருக்கிறாரு? அப்படின்றத சொல்றாரு. வேல் எதுக்காக கையில வச்சிருக்காரு? அப்படின்ற ஞானமும் சொல்றாரு. இப்ப வந்து நல்லாற்றல வந்து பெருக்கறதுக்காக தான் வேல். இப்ப விரைவில வந்து என் ஜாதி, உன் ஜாதி, எம் மதம், உன் மதம்ன்ட்டு மனிதன் சண்டையிட போகுறான். அது வந்து உறுதியா இருக்கு. நல்லது செய்ய உலகத்துல ஆள் இல்ல. இறைவன் நினைச்சா மட்டும் தான் நல்லது உலகத்துல நடக்கும். நல்லாற்றல பெருக்கி நம்ம தேசம் நல்லா வாழணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவே சொல்றாங்க. இப்ப வந்து பூமி வந்து தன்னைத்தானே சுத்திக்குது இல்லையா டெய்லி. ஒரு சுற்று தான் ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அத வந்து படம் போட்டு அருமையா விளக்கியிருக்காங்க. அது எப்படின்னா, பூமி படம் போட்டு, அது மேல வந்து ஒரு இது மாதிரி அ என்ன சொல்றது? பெருக்கல், பின்ன பெருக்கல் மாதிரி ஒரு படம் போட்டு விளக்கியிருந்தாங்க. அது என்னால காமிக்க முடியல. அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப வந்து ஜீவநாடியில என்ன எழுத்து வருதுன்னு அப்படி கையில வச்சுக்கிட்டே வாசிச்சுக்கிட்டே வந்தாரு. அத போட்டு. இப்ப சுழற்சி ஆற்றல் வந்து அது பின்னல் போல பின்னி பின்னி பிணைஞ்சு இறையருளால தான் வருது. அப்ப வந்து சுழல வைக்கும் சக்தி வந்து இறைவன் ஏக பரம்பொருள் தான். ஒரே இறைவன் தான். சிவம்னு சொல்றோம் இல்லையா? அவர் மட்டும் தான். அவர் வந்து உடுக்கை எனப்படும் டமருகம் எனப்படுற சத்தத்துல இந்த இந்த மாரியான ஆற்றல வழங்குறாரு. இது அந்த அழுத்தம் ஜாஸ்தியாச்சுன்னா என்ன ஆகும்? பூமியே வெடிச்சிடும். அப்ப வந்து சூரியன் ஒரு வருஷத்துக்கு நீள்வட்ட பாதையில சுத்துது இல்லையா? 365 நாள். அந்த நீள்வட்ட பாதை எப்படி விலகாம இருக்கு அப்படின்றத நம்ம எப்பவாவது யோசிச்சிருக்கோமா? அந்த நீள்வட்ட பாதை எப்படி விலகாம இருக்கு அப்படின்னா, அந்த கீழ வர சக்திய வந்து கரெக்ட்டா இயக்குறது கீழேயும் ஒரு லிங்கம். அந்த மாதிரியான இறை சக்தி தான் அத வந்து காப்பாத்திட்டு இருக்கு. அத வந்து கரெக்ட்டா சுற்றுவட்ட பாதைக்கு கீழ வர எனர்ஜிய வந்து திரும்ப சுற்றுவட்ட பாதைக்கு அனுப்புனா தானே அது சுத்திட்டு அப்புறம் உலகத்தையும் சுத்தி அப்புறம் சூரியனையும் சுத்தி வரும். இந்த லிங்க சக்தி தான் நம்ம வந்து ஈசன்னு சொல்றோம். நம்ம நமசிவாய அப்படின்ற மந்திரம் சொல்றோம் இல்லையா? இது வந்து கிரகங்கள் எல்லாத்துக்குமே தலைவன் வந்து இந்த ஏகாதிபதியான இறைவன் தான். ஒரே இறைவன் தான். இதே மாதிரி தான் எல்லா கிரகங்களுமே இயங்கி வருது. அந்த சர்க்கிள், அந்த ரொட்டேஷன் எல்லாத்தையும் வந்து கரெக்ட் பண்ணி இயக்குறாங்க. மேலாற்றல், கீழாற்றல் இது 2ம் சமமா இருந்தா, நம்ம வந்து கீழ விழாம இருக்கோம். இல்லன்னா கீழ விழுந்துருவோம் அவ்வளோதான். பூமிக்கு வயசு இருக்க மாரி நம்மளுக்கும் வயசு இருக்கு. அதனால தான் பல திருத்தலங்கள வந்து சித்தர்கள் அமைச்சாங்க அப்படின்றாரு. இப்ப வந்து இஸ்லாமிய மதத்த உருவாக்கிய நபிகள் நாயகம் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு ஆற்றல் வந்து பூமிய இயக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
இயேசுநாதரும் வந்து இதே சொல்லியிருக்கிறாரு. மகான் புத்தர் வந்து இந்த ஆற்றல வந்து தியானம் பண்ணியிருக்காரு. இத மனசுல நெனச்சு இத பத்தி தியானம் பண்ணியிருக்கிறாரு. மனிதன் வந்து மூளை இல்லாம இருக்கிறனால தான் இந்த உணராம மத சண்டைகள் பல வர இருக்கு. அது மூலமா உலக அழிவு வர இருக்கு அப்டின்றாரு. இப்ப மகான் வந்து அவர வந்து ஒரு சிவப்பு நிற விளக்க வந்து மேல வைக்க சொன்னாரு. இந்த வரைபடம் பூமி படம் போட்டிருந்தாங்க இல்லையா? அது மேல. அப்ப வந்து அந்த ஒளி வந்து மேல நிக்குது. கீழ வர்றதுக்கு சக்தி தேவை. அந்த ஒளி இதெல்லாம் மேல நிக்கிறது வந்து கீழ வர சக்தி தேவை இல்லையா? அது கீழ இருக்க லிங்க சக்தியால ஈர்க்கப்பட்டு கீழ இறங்குது. ஒளி வந்து அநேக நிறமா வருது. சிவப்பு நிறம் வந்து மனக்குழப்பம், போராட்டங்கள்லாம் ஏற்படுது. அதனால உலகத்துல வந்து தடுமாற்றம், எதிர்மறை சக்திகள் வந்து அதிகரிச்சிரும். அப்ப அதுக்கு கான்ட்ராஸ்ட் சக்தியா ஒண்ணு அனுப்பணும். அது வந்து பச்சை நிறம். அப்ப வந்து பூமியை தாக்க வர அந்த சிவப்பு நிற இத வந்து பச்சை நிறமா மாத்துறதுக்கு தான் முருகப்பெருமானுடைய வேல். அது வந்து உதவுது அப்படின்னு சொல்றாங்க. அவங்கலாம் சப்போர்ட்டிவ் காட்ஸ் அவ்வளவுதானே தவிர, மேஜர் காட் வந்து ஏக பரம்பொருள் தான். அதே மாதிரியே இப்ப இஸ்லாமிய பெருமக்கள் எடுத்துட்டீங்கன்னா, பச்சை நிறத்த வந்துட்டு மேஜரா நெறைய மாஸ்க்குகள் நெறைய இதுலயுமே அவங்க யூஸ் பண்றாங்க இல்லையா? அதுக்கு காரணம் வந்து இதுதான். நம்ம பெருமாள் கூட "பச்சை மலை போல் மேனி" அப்படின்ட்டு தொண்டரடி பொடியாழ்வார் பாடியிருப்பாரு. இந்த பச்சை நிறத்துக்கு "பச்சை மயில் வாகனனே சிவ பாலசுப்ரமணியனே வா" அப்படின்ட்டு முருகன பத்தி நம்ம பாடுவோம். சோ இதெல்லாம் வந்து இந்த பச்சை நிறத்துக்கு உள்ள மகத்துவம். இப்ப வந்து அடுத்தது வந்து நம்ம ஆத்மாவ பத்தி சொல்லப் போறாங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் கண்ணுக்கு தெரியாம ஒரு பிம்பம் செயல்படுது. இன்னொரு பிம்பம். அது எதிர்ப்பாளி, சென்சார் எனப்படும் சூட்சும சரீரம். இறைவன் இந்த ஆன்மாவ வந்து இறைவன் தான் இயக்குறார். இறைவன் தானே உருவாக்கி இருக்காரு ஆன்மாவ. அவர் தான் வந்து இயக்குறாரு. மனிதன் வந்து இறந்தாலும் அந்த ஆன்மா இறக்காது. நீ வெறும் பொம்மை தான். அப்ப வந்து ஒருத்தர் வந்து இந்த ஒரு லேடி டாக்டர் வந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த மாரியா ஏஐ மூலமா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா இப்படி சிப் வச்சு இந்த செயற்கை நுண்ணறிவு மூலமா புரோகிராம் பண்ணி அறுவை சிகிச்சை எல்லாம் பண்றாங்க அப்படின்னுட்டு. சோ அது மாதிரி நம்ம உடம்பும் மின்னணு ஆற்றல் நிறைஞ்சதுதான். இப்ப வந்து கைய சூடு பண்ணி தேய்ச்சீங்கன்னா, ஒரு இது தெரியுது இல்லையா? ஒரு ஆற்றல் இழுக்கும் அல்லது எதிர்க்கும். நிழல் வந்து மறையாது. நிழல் எப்ப மறைஞ்சதுன்னா, நம்ம இறந்தவர்கள் ஆயிரும். சோ சென்சார் அதாவது ஆத்மா வந்து எல்லாத்தையும் பதிவு செஞ்சு வைக்குது. அப்ப வந்து மற்றொரு பிறவி வந்து எடுக்குது. அப்ப அந்த பொம்மை அதாவது மூளைய வந்து சென்சார வந்து பழுது பார்க்கணும். மூளையில வந்து நல்ல பதிவுகள் இருந்தா தான் நல்ல பிறவி கிடைக்கும். இல்லாட்டா உன்னோட ஆத்மாவ சுத்தமா வைக்கல அப்டின்னா, உனக்கு கெட்ட பிறவி தான் கிடைக்கும். அப்ப வந்து விநாயகர் கையில லிங்கத்த பிடிச்சிருக்கிற மாரி இருக்கும் இல்லையா? அவரும் தன் தும்பிக்கையினால அந்த மாரியான எனர்ஜிய வந்து மேல அனுப்புறாரு அப்டின்னு சொல்றாங்க. இந்த கீழ வர நெகட்டிவ் எனர்ஜிஸ் இதெல்லாம் வந்து இது பண்ணி, அதோட சமயம் இந்த ரொட்டேஷனுக்கும் அனுப்பணும் இல்லையா? அதுவும் அனுப்புறாரு. ஐயப்பனும் யோக சித்தாசனத்துல உட்கார்ந்திருப்பார் இல்லையா? அவரு மண்டி விட்டு, அவரு துணி கட்டி முழங்கால்ல, அதுவுமே வந்து நைஷ்டிக பிரம்மச்சாரினால அவருக்கும் சக்தி இருக்கு. சோ இந்த மாரியான தெய்வங்கள், கோவில்கள் எல்லாமே வந்து இந்த மாரியான சக்திகள வந்து மக்களுக்கு நல்லது செய்யணுன்றதுக்காக இந்த ரொட்டேஷன், இந்த பூமியோட இது எல்லாத்தையுமே அவங்க தான் வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. சோ அந்த தெய்வீக சக்தி தான் நம்மள வந்து காத்துட்டு இருக்குது. அத வந்து நம்ம உணர்றதே கிடையாது. இப்ப வந்து மனிதர்கள் வந்து தெய்வத்தோட ஆற்றல வந்து உணர்றோமா? இவ்வளவு தூரம் நமக்கு செய்றாங்க. என்ன எதிர்பார்ப்பு? ஒண்ணுமே கிடையாது. சோ அது உணராதனால தான் நமக்கு பாவம் சேருது. ஒரு மனிதனால முன்னேற முடியல. இப்ப தனி மனித பாவம் வந்து ஏ அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, மனைவியோட செய்றது ஏ பிளஸ் ஏ. ஏ இன்டு ஏ. அப்ப ஏ ஸ்கொயர்ட் ஆயிரும். அப்ப ஏ கியூப்டுன்னா அது ஏ இன்டு ஏ ஒரு குழந்தை வந்தா, அப்புறம் அந்த குழந்தையோட இன்னொரு குழந்தை வந்தா ஏ இன்டு 4 அது மாரி பெருகிட்டே தான் போகுது. இப்ப கூட ஒரு அம்மா வந்து திருடுமாம். அது 2 மகன்க நகைக்கடையில திருடிட்டு என்னமோ நெறைய 100, 150 பவுன் திருடிடுச்சாம். கொஞ்சம் கொஞ்சமா திருடிட்டு வெளிய வந்துருமாம். 2 பையங்களும் வெளிய கரெக்ட்டா நிப்பாய்ங்களாம். எல்லாம் சேர்ந்து போயிருவாங்களாம். திருடிட்டு. இப்பதான் பிடிச்சிருக்காங்க. இவ்வளவு நாளா பிடிக்க முடியல. அது மாரி கூட்டு குடும்பமா எல்லாரும் செய்ற தவறுகள். அது எல்லாம் வந்து எல்லாத்துக்குமே கணக்கு இருக்கு. இப்ப வந்து நல்ல மேளதாளங்கள், நல்ல அதிர்வுகள், நாதசுரம் இந்த மாதிரியான இது வந்து நல்ல அதிர்வுகள தருது. ஆனா அதே சமயம் இந்த மேல்நாட்டு பாணி டான்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு மனிதனோட வக்ர புத்தி, காம உணர்வு இந்த மாரி தானே தூண்டி விடுது. சோ அது மாரி மங்கள வாத்தியங்கள், கையிலை வாத்தியம் இந்த மாரி இதெல்லாம் கேட்கறது வந்து நல்ல ஒரு இத தரும். ஒரு மனுஷன் பிறந்தா 15 வயசு வரை அவனுக்கு குற்றங்களுக்கு வந்து தண்டனை கிடைக்காது. ஆனா, ஏ என்ற தனி மனிதன் ஏ இன்டு ஏ இன்டு செஞ்சுட்டு எப்படி பெருகிட்டே போச்சு அப்படின்னா, அவன் பரம்பரையே அழிஞ்சு போயிரும். நாளடைவுல ரொம்ப பெருகிட்ட குற்றம்னா. அப்புறம் வந்து இள வயதுல வர லவ் அத வந்து சொல்றாரு. அது இலவு அப்படின்னு சொல்றாரு.
மனிதன மேல்நிலைக்கு செல்ல விடாம தடுத்து நிறுத்துறது தான் இந்த காதல், காமம் எல்லாம். இறைவன இந்த மாரி உலக இதுல உழன்று இந்த காமத்தால பாவம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதால பாவங்கள்லாம் செஞ்சுட்டே வரோம் அப்படின்னு வைங்க. அப்ப என்ன ஆகும்? அடுத்த பிறவில இறைவனை மறந்தவன் ஆணு கதறி அழுவானாம். ஏன்னா இந்த உலகம் வந்து இந்த மாரியே கீழான பிறவிய குடுத்துருச்சே, முந்திய விட அப்படின்ட்டு அழுவானாம். ஏன்னா அவன செஞ்ச பாவம், அதோட கர்மா அவன பாதிக்குது. இந்த உலகம் வந்து சொர்க்கம் கிடையாது நீ நினைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்றாரு. நரகம், மாயை, சிறைச்சாலை தான் உலகம். இதுல இருந்து எப்படி விடுபடுறது? இனி இறைவனை தேர்ந்தெடுக்கணும். இறைவனை எடுக்காம கைவிட்டானா, எந்திரமான உடல்ல பல நோய்கள் தான் வரும். அத சித்தர்களால சரி பண்ண முடியும். அவங்க செய்ய செய்ய முடியும். அவங்க சார்ஜ் ஏற்ற முடியும். ஆனா அது வந்து மாமிசம் உண்பவர்களுக்கு அவங்களால ஏற்ற முடியாது. அதையும் சொல்லிட்டாரு. நீங்களே யோசிச்சுக்கோங்க. நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு. இப்ப இனிமேல வந்து காலம் வந்து குறுகிருச்சு. பிரம்மா ஏற்கனவே எழுதிட்டாருன்றது இந்த பதிவிலே சொல்லிட்டாரு. இந்த கூட்டு பிரார்த்தனை இதிலே. உலக அழிவு நிச்சயம்ன்றது. இனிமே பாவங்களுக்கு மறுபிறவி கிடையாது. உடனுக்குடனே தண்டனை கிடைக்கும். பாவப்பட்டு சேர்த்த பணத்தெல்லாம் ஒருத்தன் வந்து நோய் வந்து கொட்டிடுவான். மருத்துவர்ட்ட போய். இது கடைசி முயற்சியா இத வந்து வச்சிருக்கோம். இத உணர்ந்து தெய்வத்தின் மேல் நம்பிக்கை வச்சு, நல்ல ஒரு மனசோட நல்ல இதா வாழ்றீங்க. உங்கள மாத்திக்கிறீங்க. தீய சக்திகள்ல இருந்து விடுபடுறீங்க அப்டின்னா, உங்களுக்கு மாற்றம், ஏற்றம் வந்து நிச்சயம் இருக்கு. அதனால இத உபயோகப்படுத்திக்கோங்க இந்த தகவல அப்படின்னு மகான் அகத்தியர் வந்து மக்களுக்கு தெரிவிக்கிறார். மற்றும் ஒரு பதிவுல இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களோட உங்கள சந்திக்கிறேன். இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. வணக்கம்.